எல்லாருக்கும் வணக்கம். கார் இன்சூரன்ஸ்னாலே ஒரே குழப்பமா தான் இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, அது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம்லாம் இல்ல. உண்மையில அதை நாமளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். கார் இன்சூரன்ஸ்க்காக ரொம்ப அதிகமா செலவு பண்றோமோன்னு தோணுதா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பிரீமியத்தை குறைச்சு பணத்தை சேமிக்க நிறைய வழிகள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப நாம விளக்கமா பார்க்க போறோம். சோ இந்த முழு விளக்கத்திலையும் நாம 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல்ல, இன்சூரன்ஸ் எதுக்கு தேவை? ரெண்டாவது, நம்மளோட ரேட்டை எதெல்லாம் முடிவு பண்ணுது? மூணாவது, பிரீமியத்தை எப்படி குறைக்கலாம்? நாலாவது, ஒரு சரியான பாலிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? கடைசியா, ஒருவேளை கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது? சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். பணத்தை சேமிக்கிறது பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி கார் இன்சூரன்ஸ் ஏன் ஒரு முக்கியமான தவிர்க்கவே முடியாத அடிப்படை விஷயம்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கார் இன்சூரன்ஸுங்கிறது சும்மா ஒரு நல்ல ஐடியா மட்டும் இல்ல, அது சட்டப்படி கட்டாயம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்மால ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அதனால மத்தவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் இந்த இன்சூரன்ஸ் தான் கவர் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்மளையும் பாதுகாக்குது, மத்தவங்களையும் பாதுகாக்குது. இன்சூரன்ஸ் பாலிசியில பார்ட்டிஸ், அதாவது தரப்பினர்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டினா அது நீங்க தான், பாலிசி எடுத்தவங்க. செகண்ட் பார்ட்டிங்கிறது உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. தேர்ட் பார்ட்டினா யாரு? விபத்துல சம்பந்தப்பட்ட மத்தவங்க. அவங்க யாரா வேணா இருக்கலாம். சரி, இப்போ சில முக்கியமான கவரேஜ் வகைகளை பத்தி பார்க்கலாம். லைபிலிட்டின்னு சொல்ற பொறுப்பு கவரேஜ் உங்களால மத்தவங்களுக்கு ஏற்படுற சேதங்களுக்கு பணம் கொடுக்கும். பிஐபிங்கிறது விபத்துல தப்பு யார் மேல இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்க கூட பயணம் செய்யறவங்களுக்கும் ஆகிற மருத்துவ செலவுகளை பார்த்துக்கும். அடுத்தது UM/UIM. இது என்னன்னா, இன்சூரன்ஸே இல்லாத இல்லனா ரொம்ப கம்மியா இன்சூரன்ஸ் வச்சிருக்கிற ஒரு டிரைவரால உங்களுக்கு விபத்தாச்சுன்னா அப்போ இது உங்களை பாதுகாக்கும். அடுத்து, நம்மள நிறைய பேர் குழப்பிக்கிற 2 கவரேஜஸ். ஒன்னு கொலிஷன், இன்னொன்னு காம்ப்ரிஹென்சிவ். கொலிஷன் கவரேஜ் எதுக்குன்னா, உங்க கார் இன்னொரு வண்டி மேலேயோ இல்ல ஒரு மரம், கம்பம் இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ மோதும்போது ஏற்படுற சேதத்தை கவர் பண்ணும். ஆனா காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ்ங்கிறது வண்டி திருடு போறது, மழை வெள்ளத்தால வண்டிக்கு சேதம், இல்ல யாராவது வேணும்னே சேதப்படுத்துறது, இந்த மாதிரி மோதல் இல்லாத மத்த எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கும். நீங்க கார் லோன் எடுத்திருந்தீங்கன்னா பேங்க் கண்டிப்பா இந்த 2 கவரேஜையும் எடுக்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். இதுதான் நம்ம எல்லாரோட பெரிய கேள்விக்கு விடை சொல்ல போகுது. ஏன் இந்த இன்சூரன்ஸ் இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? இன்சூரன்ஸ் கம்பெனிங்க உங்க பிரீமியத்தை கணக்கு போறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ரகசியம் ரிஸ்க் தான். ஆமா, ரிஸ்க். அதாவது, நீங்க ஒரு கிளைம் பண்றதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதிகமா பணம் கட்ட வேண்டியிருக்கும். உங்க டிரைவிங் ரெக்கார்டு எவ்வளவு முக்கியம்னு இந்த சார்ட்ல பாருங்க. ஒரு நல்ல டிரைவரோட பிரீமியத்தை விட ஒரே ஒரு ஸ்பீடிங் டிக்கெட் வாங்கினா போதும், பிரீமியம் கிட்டத்தட்ட $500 அதிகமாகுது. அதுவே நம்ம தப்பால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா பிரீமியம் $1000க்கும் மேல எகிறிடுது. பாத்தீங்களா, ஒரு சின்ன தப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. அடுத்து, வயசு. இது ஒரு ரொம்ப பெரிய ஃபேக்டர். இங்க பாருங்க, ஒரு 18 வயசு டிரைவருக்கு பிரீமியம் $6000க்கு மேல இருக்கு. ஆனா அதே 30 வயசுல டிரைவிங் அனுபவம் வந்ததால அது 3ல ஒரு பங்கா குறைஞ்சிடுது. வயசு அதிகமாக ஆக ரிஸ்க் குறையுதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிங்க கணக்கு போடுறாங்க. இது நம்மள பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, உங்க கிரெடிட் ஸ்கோரும் பிரீமியத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தை சரியா ஹேண்டில் பண்றவங்க டிரைவிங்லயும் பொறுப்பா இருப்பாங்கன்னு. அதனாலதான் ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்கள விட மோசமான கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா பிரீமியம் கட்டுறாங்க. இதுங்க மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களும் உங்க பிரீமியத்தை பாதிக்கும். உதாரணத்துக்கு, நீங்க இருக்கிற இடம் ஒரு பெரிய சிட்டியா இருந்தா டிராஃபிக், திருட்டு ரிஸ்க் எல்லாம் அதிகம். சோ பிரீமியமும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஓட்டுற வண்டி ரொம்ப காஸ்ட்லியா இருந்தா அதை ரிப்பேர் பண்ற செலவும் அதிகம். அதனால பிரீமியமும் அதிகமாகும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம காரணங்களை பார்த்தோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம பிரீமியத்தை எப்படி குறைக்கலாம், பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம், வாங்க பார்க்கலாம். உங்க பிரீமியத்தை குறைக்கிறதுக்கு இதோ டாப் 5 வழிகள். முதல்ல, பல கம்பெனி கிட்ட இருந்து கோட்ஸ் வாங்கி கம்பேர் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க டிடக்டபிள் தொகையை அதிகப்படுத்துங்க. மூணாவது, ஒரு நல்ல டிரைவிங் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுங்க. நாலாவது, என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டு வாங்குங்க. அஞ்சாவது, வண்டியில சேஃப்டி ஃபீச்சர்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்க. இது ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். டிடக்டபிள் தொகையை அதிகப்படுத்துறது பணத்தை சேமிக்க ஒரு சூப்பரான வழி. டிடக்டபிள்னா என்னன்னா, ஒரு கிளைம் வரும்போது நீங்க உங்க கையிலிருந்து போடுற முதல் தொகை. இந்த டேபிள பாருங்க. உங்க டிடக்டபிள $250 இருந்து $1000 மாத்துனீங்கன்னா வருஷத்துக்கு $400க்கு மேல சேமிக்கலாம். இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? சரி, இப்போ ஒரு நல்ல பாலிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஞாபகம் வச்சுக்கோங்க, எது விலை கம்மியோ அதுதான் பெஸ்ட்னு இல்ல. சரியான மதிப்பு எங்க கிடைக்குதுன்னு பார்க்கறது தான் முக்கியம். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது உங்க வண்டியை மட்டும் பாதுகாக்கிறது இல்ல, அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் கொடுக்குது. எது நடந்தாலும் பாத்துக்க ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஒரு சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்க இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இதுல இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நற்பெயரை சரிபார்க்குவோங்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி விலை கம்மியா கொடுக்கறத விட கிளைம் வரும்போது எவ்வளோ வேகமா நேர்மையா அதை செட்டில் பண்றாங்கன்னு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். இப்போ கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்துக்கு வருவோம். யாருக்குமே நடக்கக்கூடாது, ஆனா ஒருவேளை ஒரு கார் விபத்து நடந்துட்டா அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? அது ஒரு பதட்டமான தருணம் தான், ஆனா அதை எப்படி சரியா கையாளணும்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒரு ஆக்சிடென்ட் நடந்த உடனே பதட்டப்படாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த 4 ஸ்டெப்ஸை வரிசையா ஃபாலோ பண்ணா ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல, சுத்தி இருக்கிறவங்க பாதுகாப்பு. 2வது, மத்த டிரைவரோட இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறது. 3வது, நடந்த எல்லாத்தையும் போட்டோ எடுத்து டாக்குமெண்ட் பண்றது. கடைசியா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது. இது ரொம்ப முக்கியம். விபத்து நடந்த இடத்திலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் உங்க கிளைம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். இதுல முதல் படி கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு விஷயத்த சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க அனுப்புற சர்வேயர் கூட முழுசா ஒத்துழைக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்மார்ட்டான இன்சூரன்ஸுங்கிறது விலை கம்மியா கட்டுறதுல இல்ல, அது நம்ம தேவைக்கேத்த சரியான பாதுகாப்புக்காகவும் மன நிம்மதிக்காகவும் சரியா செலவு பண்றதுல தான் இருக்கு. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க வச்சிருக்கிற பாலிசி உண்மையிலேயே உங்களை பாதுகாக்கிறதா, இல்ல சும்மா உங்க கார் லோன் கொடுத்தவங்கள மட்டும் பாதுகாக்கிறதா?